ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷா ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, குறைஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். வேலையும் ரொம்ப இருக்காது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஷா ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை மூக்கடலையை ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா புரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் உப்பு சேர்க்குறோம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன். உங்கள்கிட்ட சென்னா மசாலா இருந்ததுன்னா நீங்கள் சென்னா மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வதக்கிக்குங்க, இல்லைன்னா வந்து தீஞ்சிரும். நல்ல எண்ணெயிலே இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரை வந்து அலசி ஊற்றிக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இப்போவே ஏன் போடுறோன்னா இதோட ஃப்ளேவர் எல்லாம் இப்போவே நல்லா அதில் இறங்கிடும். நம்ம இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கூட வதக்கி செய்யும் போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட மூக்கடலையை போட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச மூக்கடலையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க, தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஃபுல்லாக சத்து அதில் இறங்கியிருக்கு. அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து ஜாரில் போட்டு அதை வந்து அரைச்சி அதை சேர்த்துக்க போகிறேன். நான் இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த மூக்கடலையவே நான் வந்து கொஞ்சம் மசித்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கையால் கூட மேஷரை வச்சு மசித்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜாரில் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். நமக்கு வந்து திக்னஸ் நல்லாவே கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போவே ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறது கிடையாது. நம்ம மூக்கடலையெல்லாம் ஆல்ரெடி வேக வச்சு தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும். அதனால் கிரேவி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக இதில் கஸ்தூரி மேத்தியை வந்து சேர்த்துக்கலாம்.
இது ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கஸ்தூரி மேத்தி சேர்க்கும் போது நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்கும், அதுக்கு தான் அதை சேர்க்குறது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோட சன்னா மசாலா வந்து சர்வ் பண்ண போகிறேன். இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஷா ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.